நான் யாருன்னு தெரியும்ல? இன்ஸ்பெக்டரோட பொண்ணு. இந்திய போலீஸ் ஸ்டேஷன்களில் முதன்முறையாக ஒரு அக்யூஸ்டுக்கு கான்ஸ்டபிள் சர்வீஸ் பண்றா. மயிலு, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு வாழ்க்கையே முடிஞ்சிட்ட மாதிரி நீ முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. உன் இன்ஸ்பெக்டர் தன் பொண்ணா நினைக்கிறவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டாரு, அவ்வளவுதானே? என்னவோ சொத்தையே அவளுக்கு எழுதி கொடுத்துட்ட மாதிரி இப்படி வருத்தப்படுற. அப்படியே அந்த ஆளு சொத்தை எழுதி கொடுத்தாலும் நமக்கு என்னடி கவலை? நான் இவரு பொண்டாட்டி, நான் இவரு பொண்ணுன்னு உரிமை கொண்டாடி நாம அவர்கிட்ட சொத்தை எழுதி வாங்க போறோமா என்ன? இல்ல மிச்சம் இருக்கிற காலம் வரைக்கும் அவரு கூட ஒரே வீட்டுல வாழ போறோமா? அந்த மாதிரி எந்த ஆசையும் நம்ம கிட்ட இல்லல்ல. நம்ம வாழ்க்கையோட அர்த்தமா நாம எதடி நினைச்சிட்டு இருக்கோம்? நான் ஐபிஎஸ் ஆகி அவர் முன்னால நிக்கணும், அவர் எனக்கு சல்யூட் அடிக்கணும். ஞாபகம் இருக்குல்ல? நீ ஐபிஎஸ் ஆகிறது நாம ஜெயிக்கிறதோட ஒரு சின்ன அடையாளம் மட்டும்தான். அதுக்கு பின்னால இன்னொரு பெரிய வைராகியம் இருக்கு. பொண்ணுங்கள்லாம் தேவையில்லாத பாரோன்னு நினைச்சதுன்னு அவரு நம்மளை எல்லாம் தூக்கி எறிஞ்சாரு. ஒவ்வொரு பொண்ணு குடும்பத்தையே தாங்குற ஆணி வேறுன்னு அவருக்கு புரிய வைக்கணும். அவர் முன்னால நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். அதுதான் நம்ம கனவு, நம்ம வைராகியம். இப்போ உன்னோட கவனம் முழுக்க முழுக்க அதுலதான் இருக்கணும். அப்படிதான் நீ இருக்கியாங்கிறதுல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு மயில. ஏமா அப்படி சொல்ற? என் முழு கவனமும் நம்ம கனவு மேலதாமா இருக்கு. என் மனசு வேற எங்கேயுமே அலைப்பாயல. அதுதான் உண்மைன்னா எவ்வளவு ஒருத்தி மேல அந்த ஆள் பாசம் காட்டுறதும் அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கறதும் உன்னை ஏண்டி பாதிக்குது? யாரோ எதையோ செஞ்சுட்டு போறாங்க, நீ கண்டுக்காம இருக்க வேண்டியதானே? நீ இப்ப அதையே நினைச்சிட்டு இருக்க? அத பத்தி ஏன் இப்படி மூச்சு பிடிச்சு பேசிட்டு இருக்க? ஆமா, தகுதியே இல்லாத ஒரு அக்யூஸ்ட போய் விழுந்து விழுந்து கவனிக்கிறதும் ராஜ உபச்சாரம் பண்றதும் எனக்கு பிடிக்கலமா. அதத்தான் திரும்பவும் கேக்குறேன். அவரு யாரையோ கவனிச்சுட்டு போறாரு, அதுல உனக்கு என்ன கஷ்டம்? அவ நேரம் நல்லா இருக்கு. அதான் அவ திருடியா இருந்தாலுமே அவள ஒரு இன்ஸ்பெக்டர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அத பத்தி நீ ஏடி இவ்வளவு தூரம் யோசிக்கணும்? உனக்கு சேர வேண்டிய சொத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போகுதுன்னு கவலைப்படுறியா நீ? நான் என்னைக்குமா பணம் சொத்து பத்து பத்தி எல்லாம் பெருசா நினைச்சிருக்கேன்? வேற என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? நான் சொல்லட்டுமா? உன்னை பெத்தவரோட பாசம் உனக்கு கிடைக்காம வேற எவ்வளவுக்கோ போகுதேன்னு உனக்கு வயிறு எரியுது. இன்னும் சொல்ல போனா அவரோட அன்புக்காக நீ உள்ளூர ஏங்க ஆரம்பிச்சிட்ட. அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் உன்னை பெத்தவ. உன் மனசு எப்படின்னு எனக்கு தெரியாது. வெளியில அவர் மேல கோவமும் வெறுப்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு. உனக்கு அந்த ஆள் பாசம் தான் முக்கியம்னா என்னால இனிமே தாங்க முடியாதுமா. நான் உண்மைய சொல்லி நான் என் அப்பா கூட சேர்ந்துக்கிறேன்னு வெளிப்படையா சொல்லிடு. அதுக்கப்புறம் நானும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் பெருசா நம்புற பொண்ணை என்ன கைவிட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உசுரோட இருந்துகிட்டு? ஐயோ, என் வைராகியத்துல தோத்து போறதை விட சாவறது நல்லதுடி. எங்கேயாவது ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து நான் செத்து போறேன். நீ நிம்மதியா உங்க அப்பா கூட போய் சேர்ந்துக்கோ. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அப்படின்னா ஏண்டி உன் மனசு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் தடுமாறுது? ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்குது? இது பாரு, அந்த ஆள் அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கட்டும், நகை நட்டு வாங்கி கொடுக்கட்டும், புடவை வாங்கி கொடுக்கட்டும், பொண்ணுங்கிற உரிமையில என்ன வேணும்னாலும் செய்யட்டும். அதையெல்லாம் நீ கண்ணு காணாம இருக்கணுமே தவிர இப்படி கவலைப்படக்கூடாது. அவர் நமக்கு துரோகம் செஞ்சார்ல, காலம் முழுக்க என்ன அழ வச்சார்ல, யாருக்கோ செலவு செஞ்சு நஷ்டப்படட்டும்டி. பின்னால் அந்த உண்மை தெரிய வரும்போது வலிக்கும்ல, அந்த வலி அவர் அனுபவிக்கணும்.
அந்த ஆள் ஆதரவை வச்சுக்கிட்டு அந்த திருடி ரொம்ப ஆட்டம் போடுற நீ கவலைப்படுறல? ஒரு போலீஸ்காரியா நீ அதுக்கு வருத்தப்படுறது நியாயம். உன் இன்ஸ்பெக்டரை தடுத்தாலும் சரி, நீ நேர்மையா வேலை செஞ்சு அவளுக்கு எதிரா ஆதாரத்தை திரட்டு. அவளை புடிச்சு ஜெயில போடு. உனக்கு ஒரு பக்கம் ஐபிஎஸ் ஆகணுங்கிற கனவும் இருக்கு, இன்னொரு பக்கம் உன் அப்பனோட பாசம் வேணுங்கிற ஏக்கமும் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நீயும் மாட்டிக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாத. ஏதாவது ஒண்ணுல உறுதியாரு. ஐபிஎஸ் தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டா இந்த மாதிரி ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படாத. அவர் அந்த திருடிக்கு அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு நீ புலம்புறது இதுவே கடைசியா இருக்கட்டும். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? பூபதி, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டோட ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே தான் பூபதி. நான் உங்களுக்குன்னு எதுவும் பெருசா செஞ்சதில்ல. செஞ்சிருந்தாலும் எப்பயாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருப்பேன், அவ்வளவுதான். ஆனா அதை இப்பவும் மனசுல வச்சிருந்து அதே மரியாதையோட பேசுறீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழசை இப்பவும் மறக்க கூடாதுங்கிறது என்னோட பாலிசி சார். நல்லது பூபதி. அப்புறம் அகாடமி ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு சார். வெரி குட். உங்க அகாடமியில சூப்பர் கோச்சிங்ன்றதுனாலதான் எனக்கு வேண்டப்பட்ட பையனை நான் ரெஃபர் பண்ணிருக்கேன். அவன் ஐஏஎஸ் ஆயிரணும்னு கனவோட அலைஞ்சிட்டு இருக்கான். நீங்க அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்க அகாடமியில ஏதாவது சீட்டு அவைலபிள் இருக்குமா, இல்ல அட்மிஷன்லாம் முடிஞ்சிருச்சா? அட்மிஷன் முடிஞ்சா என்ன சார், உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு சீட்டு சேர்த்து கொடுக்குறேன் சார். நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க அவரை அனுப்பி வைங்க சார். I'll take care. ரொம்ப சந்தோஷம் பூபதி. அவன் பேரு, படிப்பு, மொத்த டீடைலையும் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரையும் நான் அவனுக்கு கொடுத்துறேன். நீங்க எப்ப அவனை மீட் பண்ண முடியும்னு சொல்றீங்களோ அப்ப அவன் உங்களை மீட் பண்ணிடுவான். ஷூர் சார். சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. நான் கேட்டதும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உடனே கொடுத்துட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் பூபதி. இதுல என்ன சார் இருக்கு? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? பூபதி, ரொம்ப சந்தோஷம். நான் வச்சிருவா. ஓகே சார். பூபதி, ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். தங்கமயில்னு என் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் உங்க இன்ஸ்டிடியூஷன்ல தான் ஐபிஎஸ்க்காக படிக்கிறாங்க. தெரியும் சார். ஷீ இஸ் வெரி பிரைட் கேர்ள் சார். சாதிக்கணுங்கிற வெறியும் வைராகியமும் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. நிச்சயமா ஐபிஎஸ் ஆகி அவங்க பெருசா சாதிப்பாங்க சார். பூபதி, எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதானே அவங்க ஐபிஎஸ் ஆக முடியும். ஆனா இந்த எக்ஸாம் தான் அவங்களால எழுதவே முடியலையே. அந்த வேதனையில மயிலு உங்க கிளாஸையே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். யாரோ உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மயில் அன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டாங்களே. எழுதிட்டாங்களா? இருக்காது, அப்படி நடக்க சான்ஸே இல்லையே. அன்னைக்கு அவ முழுக்க டியூட்டில இருந்தால அவ எப்படி எக்ஸாம் எழுதிருக்க முடியும்? சான்ஸே இல்ல. நீங்க வேற யாரையோ நினைச்சு தப்பா சொல்றீங்க. தங்கமயில் பத்தி தான் பேசுறேன். டியூட்டி முடிச்சிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே மயில் இங்க வந்தாங்க. எக்ஸாம் எழுத ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டாங்க. போலீஸ்ங்கிறதால அவங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு ஒரு டஃப்பான கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன். பட் அவங்க சூப்பரா எழுதி அகாடமியோட டாப் ஸ்கோரரா வந்திருக்காங்க சார். இப்ப இருக்கிற பேட்ச்லயே அவங்க தான் சார் டாப்பர். ஓவராலா பார்த்தாலும் அவங்க அடிச்ச ஸ்கோரை இது வரைக்கும் வேற யாருமே வாங்கல சார். ஷீ இஸ் ரியலி சூப்பர் ஸ்டார் சார். இப்படி ஒரு டைனமிக்கான பொண்ணு உங்க ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னா யூ ஆர் வெரி லக்கி சார். ஆம் ஐ ரைட் சார்? ஆமா ஆமா பூபதி. என் ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிளை பத்தி நீங்க இவ்வளவு பெருமையா பேசும்போது எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பூபதி, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே கிளம்புறேன். அப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணவா? ஓகே சார், ஷியோர். ஓகே. அவ லீவ் எடுக்க முடியாத மாதிரி எவ்வளவோ செஞ்சும் எப்படியோ போய் எக்ஸாம் எழுதி டாப் ஸ்கோரும் வாங்கிட்டாரு.
மயிலு, இது வெறும் அகாடமி எக்ஸாம் தான். என்ன மீறி அதை எப்படியோ எழுதிட்டேன். ஆனா ஐபிஎஸ் எக்ஸாம் உன்னால எழுதவே முடியாது. எழுதாம நான் விடவே மாட்டேன். கொஞ்சம் பொறுத்துக்கமா, கொஞ்சம் பொறுத்துக்க. அம்மா, என்னால முடியல. ஐயோ அழுவலமா. இரு, நான் வண்டி ஏதாவது வருதான்னு பாக்குறேன். ஐயோ, முடியலங்க. அம்மா. லிஃப்ட் கேட்குறாரு போல. எங்கே போறாருன்னு தெரியல. நம்ம வேற பார்ட்டியை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். சார் 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 ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் அர்ஜென்ட் சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ரோ இல்லை ப்ரோ, எனக்கு வேற ஒரு சவாரி இருக்கு, அர்ஜென்ட்டாக போகணுமே நான். ஐயோ, அம்மா. ஐயோ. ஐயோ. ஆமா, அவங்க யார் ப்ரோ? என் பொண்டாட்டி தான் சார். அவளுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாதான் 2 உயிரையும் காப்பாற்ற முடியும் சார். 10 நிமிஷமா ரோட்ல நின்று கை போட்டுட்டு இருக்கேன். ஒருத்தர் கூட நிப்பாட்ட மாட்டாங்க சார். நீங்களாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். கடைசி வரைக்கும் உங்களை கடவுளா நினைச்சு கையெடுத்து கும்பிடுவேன் சார். ப்ரோ, நீங்க இந்த விஷயத்த முதல்ல சொல்லிருக்கலாம்ல. வாங்க போலாம், சீக்கிரம் வாங்க சார். சாரோட கார் வந்துருச்சு. எதுவா எழுதுவோமா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். உள்ள ஏறுமா. பாத்து வா, மெதுவா உள்ள வா. ஹலோ சொல்லுங்க ஜீவா. சார், லாஸ்ட் மினிட்ல இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு வண்டி தேவை. இங்க சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. நீங்க வேற ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? இவங்களால முடியல, அதான். என்ன விளையாடுறீங்களா ஜீவா? இன்னும் 1/4 மணி நேரத்துல வந்துருவீங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு வேற வண்டி புக் பண்ணுனா என்ன அர்த்தம்? சார் இல்ல சார், சாரி சார், இங்க இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி இருக்கு சார். சார், வர வழியில இங்க ஒரு பிரெக்னன்ட் லேடியை பார்த்தேன் சார். வழியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. பிரசவ வலி அவங்களால தாங்க முடியல. இமிடியட்டா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாதான் அவங்களையும் அவங்க குழந்தையும் காப்பாற்ற முடியுங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு சார். சார், ரொம்ப நேரமா வண்டி கிடைக்காம அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப துடிச்சிட்டு இருக்காரு சார். நானும் ஹெல்ப் பண்ணலன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும் சார். சவாரியை கேன்சல் பண்றதுக்காக போய் சொல்றீங்களா நீங்க? சார் இல்ல சார், உண்மையிலேயே ரொம்ப முடியலங்க. வலிக்குதுங்க. செத்துருவானோன்னு பயமா இருக்குங்க. எதுவும் ஆகாதுமா. அதான் கடவுள் மாதிரி சார் வந்துட்டார்ல. சீக்கிரமாவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா. நீ தைரியமா இருமா. நீங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறீங்களா? வேணாம் ஜீவா, அந்த அம்மா வலி தாங்க முடியாம கத்துறது என் காதுல விழுந்துச்சு. நீங்க அவங்கள பாருங்க, நான் வேற வண்டியை புக் பண்ணிக்கிறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். முடியலங்க. ரொம்ப கும்பலா வேண்டாம். உங்களோட சேர்ந்து 2 பேரை மட்டும் ஐயா உள்ள வர சொன்னாங்க. சரிங்க, வாங்க போ. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயம்? பெரியவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சார், எங்க ஊர் பொன்னியம்மன் கோயிலுக்கு அடுத்த வாரம் கும்பாபிஷேகம் நடத்த போறோம் சார். இந்த நேரம் பார்த்து அம்மனோட நகைகள் திருட்டு போயிடுச்சு சார். அம்மனோட நகையெல்லாம் எங்க இருந்தது? அந்த நகையெல்லாம் யாரோட பொறுப்புல இருந்தது? கோயிலுக்குள்ளேயே தர்மகர்த்தா ஆபீஸ் இருக்கு சார். உள்ள இருக்கிற பீரோ லாக்கர்ல தான் எப்பவும் நகைகளை வச்சிருப்போம். அதோட சாவி தலைவர்கிட்ட ஒன்றும் தர்மகர்த்தா கிட்ட ஒன்றும் இருக்கும். ஓ, அடுத்த வாரம் கும்பாபிஷேகன்றதுனால நகைகளை பாலிஷ் போடலான்னு சேலம் டவுனுக்கு எடுத்துட்டு போனோம். போற வழியில எவனோ ஒரு படுபாவி மொத்தமா அடிச்சிட்டான் சார். நகைகளை எதுல எடுத்துட்டு போனீங்க? கார்லயா பஸ்லயா? பஸ்ல போனா பாதுகாப்பு இல்லைன்னு கார்ல தான் போனோம் சார். ஓ, கார்ல போனது சேஃப்டியா தான் இருக்கும். இடையில உங்களை யாராவது மிரட்டி வழிமறிச்சு ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? இல்ல சார், டீ கடையிலையும் பெட்ரோல் போடுறதுக்கும் 2 இடத்துல நிறுத்தணும். அங்க எங்கேயோ தான் அடிச்சுட்டு போயிட்டாங்க சார். டவுனுக்கு போய் கொள்ளற்பட்றையில இறங்குறப்ப தான் நகை இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். அம்மனோட நகைங்க மொத்தமா எத்தனை பவுன் இருக்கும்? 35 பவுன் சார். சரி, சம்பவம் நடந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? மிஞ்சி மிஞ்சி போனா 1 மணி நேரம் தான் சார் ஆயிருக்கும்.
நகை இல்லைன்னு தெரிஞ்சதுமே நாங்க நேரம் இங்க வந்துட்டோம் சார். சரி, வண்டியை நிறுத்திருந்தா சொல்றீங்களா? இந்த டீ கடையும் பெட்ரோல் பங்க் எங்க இருக்கு? நம்ம ஏரியால தான் சார். அசோகா ஏஜென்சி பங்க், பாண்டியன் டீ கடை. பரமரே, ஆண்டவரே, இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. கோயில் நகையெல்லாம் காணாம போச்சுன்றாங்க. என்னன்னு ஒரு லிஸ்ட் வாங்கிக்கோங்க. சரிங்க ஆண்டவரே. கூட்டிட்டு போங்க. வாங்க ஐயா, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிளம்புங்க. எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சரிங்க சரிங்க சார். சார். சீக்கிரமே எங்க மனசு நிம்மதியாகிற மாதிரி ஒரு நல்ல தகவலை சொல்லுவீங்கன்னு நம்புறோம். வரோம் சார். வாங்க. வரேன் சார். வரோம் சார். வாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க இங்க வந்து உட்காருங்க. மத்தவங்க எல்லாம் இங்க உட்காருங்க. சார். சரிங்க சார். பரமரே, ஆண்டவரே, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அவர் அனுப்பிச்சிருங்க. அப்புறம் நீங்களும் சங்கரும் இந்த பெட்ரோல் பங்க்கும் டீ கடைக்கும் போங்க. அக்கம் பக்கத்துல எங்க சிசிடிவி கேமரா இருந்தாலும் அதோட ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுங்க. ஓகே ஆண்டவரே. அதுக்கு முன்னால சேலம் டவுனை சுத்தி இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணுங்க. நகையை திருடினவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. சோ ஒரு வண்டியை கூட விடாம எல்லா வண்டியும் தரவா செக் பண்ண சொல்லுங்க. உத்தரவு ஆண்டவரே. மயிலு, நீயும் மணிமேகலையும் கூட வாங்க. அவுட்டர்ல இருக்க செக் போஸ்ட் எல்லாம் கவர் பண்ணணும். ஓகே சார். பரமர, ஏற்கனவே நம்ம ஸ்டேஷனோட பேரு ரிப்பேர் ஆயிருக்குது. அதை சரி பண்றதுக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ். இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. எப்படியாவது திருடனில் பிடிச்சி கோயில் நகையை மீட்டே ஆகணும். எல்லாரும் என் கான்டாக்ட்ல இருக்கணும். ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடணும். எல்லா வேலையும் முடிச்சிட்டு நேரா செக் போஸ்டுக்கு வந்துருங்க. ஓகே ஆண்டவரே. இதை நோட் பண்ணிக்கோ. மயிலே, போய் வண்டி எடுக்க சொல்லு. போங்க. ஓகே சார். ஐயா சார், நம்பிக்கையோட கம்ப்ளைண்ட் எழுதுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நல்லது சார். பரமாற, சரி, நான் செக் போஸ்ட் போறேன், நீங்க வந்துருங்க. சரிங்க அண்ணா. சார், இவளால ரொம்ப முடியல போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க சார். சார், ஓகே சார். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சிஸ்டருக்கு தைரியம் கொடுக்கற மாதிரி ஏதாவது பேசிட்டே வாங்க சார். பாசிட்டிவா பேசி அவங்கள டைவர்ட் பண்ணுங்க சார். நீங்க போல்டா இருந்தா தானே சிஸ்டரும் தைரியமா இருப்பாங்க. என்னங்க, நகை இருக்க பேக ஒழுங்கா மூடலையா? பாதி சிப்பு திறந்தே இருக்கு. யாரும் பாத்திரக்கூடாதுன்னு டீ கடையில அவசரமா கிளம்பணும்ல, அதுல சரியா மூடாம விட்டுட்டேன். ஐயோ, ஒரு வெளியே உருப்படியே செய்ய மாட்டியா? நகையெல்லாம் சரியா இருக்கா இல்ல கீழே ஏதாவது விழுந்திருக்கான்னு பாத்துக்கோ. 35 பவுன் ஒன்று கூட குறையக்கூடாது. மேடம், வலி இப்ப பரவாயில்லையா? இல்லண்ணா, இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாயிடுச்சு. என்னால முணங்க கூட முடியல. இந்த வலியே என்ன கொண்டுடும் போல இருக்கு. திரும்ப திரும்ப இதே சொல்லாதமா, என்னால தாங்க முடியல. முடியலங்க. வலியும் வாங்கிக்க முடியாம, உன்னை தேத்தவும் முடியாம. ஐயோ ஐயோ ஐயோ. ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா வாங்க சார். இன்னும் 1/4 மணி நேரம் தான், நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். போலீஸ் செக் போஸ்ட் வருதையா? நம்மளை செக் பண்ண கண்டிப்பா மாட்டிப்போம். அப்புறம் ரைட் பக்கமா திரும்ப சொல்லு. சார், இப்போ வர ரைட்ல திரும்பிடுங்க சார். ஏன் சார்? நேரா போனா இன்னும் டைம் ஆகும் சார். டிராஃபிக்காகவும் இருக்கும். ஹாஸ்பிட்டல் போறதுக்கு இப்படி ஒரு குறுக்கு வழி இருக்கு சார்.
10 நிமிஷத்துல போயிடலாம் சார். சார் இல்ல சார், இந்த நேரத்துல இந்த ரூட்ல டிராபிக் பெருசா இருக்காது. நம்ம நேரா போனாலே சீக்கிரமா போயிடலாம். இல்ல சார், தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தப்பாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். தயவு செஞ்சு ரைட் பக்கமா போயிடுங்க சார். ஆமாண்ணா, என்னால முடியலண்ணா. இவரு சொல்ற வழியிலே போயிடுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. போயிடுறேன். ஐயோம்மா. சார் இது இந்த ரைட்டா? ஆமாங்க, இந்த சைடு ரைட்ல திருப்புங்க. சரி ஓகே.